So guys, welcome to XUV700X5 interior review. ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம வண்டி வந்து 30,000 ஓடி இருக்குது, 30,713 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது ஆக்சுவலி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். ஸோ இது வந்து பார்ட் 1 நீங்கள் பார்ப்பீங்க, பார்ட் 2 வந்து ட்ரைவ் ரிவ்யூ. ஸோ பார்ட் 1 வந்து மோஸ்ட்லி இன்டீரியர் அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எக்ஸ்டீரியரும் அப்படியே காமிச்சிருவோம் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஆக்சுவலி ஒரு 7 சீட்டர் வண்டி தான். ஸோ இந்த சீட்டு வந்து ஃபுல்லாகவே பெஞ்ச் மாதிரி வரும். அண்டு வந்து இது AX5னால உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வரும். ஸோ லெதர் சீட்ஸ் வராது. டாப் அண்டில் தான் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வரும். 7L அந்த மாதிரி தான் லெதர் சீட்ஸ் வரும். பட்டு என்னை பொறுத்த கேட்டிங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸே வந்து உங்களுக்கு லாங் ஜர்னிஸ், டயர்டு அந்தளவுக்கு ஆகாது. மோஸ்ட்லி ஸ்வெட்டும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இதாக தெரியாது. பட் லெதரில் வந்து ஆக்சுவலி ஒரு டயர்ட்னஸ் தெரியும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பவுன்சினஸ் ஃபீலாக இருக்கும். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. பட் ஐ ஃபீல் தட் ஃபேப்ரிக் சீட்ஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தென் லெதர் சீட்ஸ். ஸோ அது மேபி எனக்கு மட்டும் இருக்கலாம். ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மிரர் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அண்டு வந்து இது 4மே வந்து பவர் விண்டோஸ்க்கு. அண்டு வந்து இது வந்து பவர் விண்டோ வந்து லாக் பண்ணுறதுக்கு. பின்னாடியில் வந்து விண்டோ வந்து லாக் பண்ணால் நீங்கள் வந்து யாருமே விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டோரு அன்லாக் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் அது சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இது ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் ரெடியாக இருக்கும். ஸோ எப்படின்னா நீங்கள் ஸ்லோப்பில் இல்லை வந்து லைக் ஸ்டீப்பான வந்து ஒரு கீழே போகிற இடத்துல லைக் ஒரு ஹில்ஸில் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்கை விட்டாலே வண்டி வந்து அப்படியே ஸ்டாண்ட்ஸில் நிற்கும். ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகாது, இல்லை பேக்கில் ரோல் ஆகாது. ஸோ அந்த ஃபீச்சர் இது. அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரு. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப்னால் இப்போ டிராஃபிக்கில் நிற்கும் போது நீங்கள் வந்து கிளச்சை ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா வண்டி தன்னாலே ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிட்டு நீங்கள் திரும்பி கிளச் அமுக்கினா தான் வண்டி ஆன் ஆகும். ஸோ அது ஆக்சுவலி இன் மை ஒப்பீனியன் வெரி இரிட்டேட்டிங் ஃபீச்சர். அண்ட் ஃபியூலும் நிறைய லாஸ் ஆகும். அது இன் மை ஒப்பீனியன் இட்ஸ் அ வெரி யூஸ்லெஸ் ஃபீச்சர். அப்புறம் இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. இது இப்போ நான் அமுக்கிட்டே இருந்தேன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும், தெரியுதா? ஸோ பேசிக்கலி அது மோர் பவர் உங்களுக்கு வீல்ஸில் கொடுக்கும். பட் அது ரியல் வேர்ல்டில் அது யூஸ் ஆகாது. பிகாஸ் அது ஆஃப் பண்ணிங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த வண்டி அதிகமாக வீல் ஸ்பின் ஆகும். அதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே வீல் ஸ்பின் ஆகி ரொம்ப இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ். இன் ரியல் வேர்ல்டில் இந்த வண்டிக்கு யூஸ்லெஸ் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி. ஸோ இங்கே வந்து ஏசி வந்துட்டு, அப்புறம் இங்கே ஒரு 2 ஏசி வந்துட்டு, அங்கே ஒரு ஏசி வந்துட்டு. ஸோ ஏசி கூலிங் என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் இருக்குது. ஃபேன் கண்ட்ரோல்ஸ், ப்ளோவர் ஸ்பீடுக்கு. ஏசி கூலிங் இஸ் நாட் பேட், இட்ஸ் நாட் அமேசிங். பட் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. லைக் ஒரு ரொம்ப ஹீட்டான பிளேஸில் வந்து நீங்கள் நிறுத்திருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக கூல் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி இந்த AX5ல் வந்து ஒரு பிக்கஸ்ட் கான் வந்து இது வந்து கிளைமேட் கண்ட்ரோல் இது கிடையாது. ஸோ இது மேனுவல் ஏசி தான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஃபேன் கண்ட்ரோல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து ஏசி வரணும். ஸோ ஃபேஸுக்கா இல்லை ஃபேஸுக்கு ப்ளஸ் காலுக்கு, இல்லைன்னா டீஃப்ராஸ்ட்டு, விண்ட்ஷீல்டுக்கான். அப்புறம் இது விண்ட்ஷீல்டுக்கு உள்ளது டீஃப்ராஸ்டிங்கு. இப்போ ரியர் ரேசிங்னு இருக்குது. ரியர் ரேசிங் ஒன்றும் இல்லை, அது வந்து 7th ரோ 3rd ரோக்கு வந்து ரியர் ரேசிங் ஆன் பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் சர்க்குலேஷன். ஸோ இன்சைடு ஏர் வந்து வெளியில் போகாது, உள்ளுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிறதுக்காக பண்ண விஷயம். அப்புறம் வந்து எக்கனாமிக் பட்டன். இது ஆக்சுவலி ஏசிக்குன்னு ஒரு எக்கனாமிக் மோட். ஸோ வந்து ஏசியில் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூல் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஏசி வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு ஃபியூல் குடிக்காது. அண்ட் இதை ஆப்வியஸ்லி ஏசி ஆன் ஆஃப் பண்ணுறது. அப்படி கீழே போனீங்கன்னா இது வந்து
இதெல்லாம் பட்டன்ஸ் கிடையாது, வெறும் வந்து ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி தான் ஆனில் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஹசார்ட் லைட்டு. அப்புறம் வந்து இது வந்து ஹோம் பட்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ எங்கேயாவது இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது மெனுவில் இருந்தீங்கன்னா இப்போ ஹோம் அங்கே பண்ணிங்கன்னா ஹோமில் வந்துடும். வந்து இது வந்து ஸ்க்ரீன் சேவர். ஓகே, ஸ்க்ரீன் சேவரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். லைக் இப்போ வந்து வண்டியை வந்து ஆஃபில் இருக்கும்போது, இல்லை வண்டி இப்போ ஆனில் இருக்கும்போது, இல்லை சும்மா நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா ஸ்க்ரீன் சேவர் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பட்டனா. அப்புறம் வந்து இது ட்ரைவ் மோடு. ஸோ ட்ரைவ் மோடு பண்ணிங்கன்னா கரெக்டாக வண்டி வந்து ஜாப் மோடில் இருக்குது. ஜாப் மோடு பேசிக்கலி சிட்டி மோடு. ஜிப் மோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாறும் அப்படியே. ஸோ அண்ட் இது மட்டும் இல்லை, வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், வண்டியோட பவர் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி மீக்காக தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட் லீஸ்ட் ஃபேவரட் மோடு தான். லைக் ஒரு பேசிக், ஐ மீன் ரொம்ப ரெவாகிற மாதிரி இருக்கும். ஸோ 2000க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராக்ரஸே இருக்கும். ப்ராக்ரஸும் அந்தளவுக்கு இருக்காது. பெஸ்ட் மோடு வந்து ஜாப் மோடு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட், லைக் ஒரு க்ரூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான மோடு. அப்புறம் வந்து ஜூம் மோடு. இது ஜூம் மோடு வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. பேசிக்லி இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோட். என்னென்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் த்ராட்டில். அப்புறம் வந்து 2000க்கு அப்புறம் வண்டி பயங்கரமாக சீர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த 185 பிஹெச்பி 420 Nm டார்க் வந்து இதில் தான் கிடைக்கும். அப்புறம் வந்து கஸ்டம் மோடு பேசிக்கலி ஒரு இண்டிவிஜுவல், இப்போ ஜெர்மன் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மோடுன்னு இருக்கும். ஸோ கஸ்டம் மோடு போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ஜின் பவர் நீங்கள் வந்து ஜாப்பில் போட்டுக்கலாம். அப்புறம் பிரேக்ஸ் ஜாப்பில், கிளைமேட் வந்து நீங்கள் நார்மல் எக்கனாமி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் வந்து ஜாப்பா ஜூமான்னு மாற்றிக்கலாம். அப்புறம் தீம் வந்து ஜாப்பா ஜூமான்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாப் மோடில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஜூம் மோடு இல்லை தீம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஓட்டுறது. இது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், பட் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரைவ் ரிவ்யூவில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா இதுதான் கியர் ஸ்டிக்கு. ஸோ 6 கியர்ஸ் இருக்குது இதில். ஸோ ட்ரைவ் ரிவ்யூ அப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த லைக் கியர் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஹேண்ட் பிரேக். ஸோ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, பட்டு பழகினா ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் இதுதான் வண்டியோட கீ. ஸோ லாக்கு, இது வந்து பூட்டு அன்லாக் பண்ணுது, அப்புறம் வந்து அன்லாக்கு பண்ணுறது. ஸோ இந்த பட்டன் நம்ம பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி மேனுவல் கீ மாதிரி வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து கீ வந்து வேறு ஏதாவது காயின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது இருக்குது. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஸோ நார்மலாக ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ உள்ளுக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே ஃபோன் வைக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2 ஃபோனு 3 ஃபோன் கூட வச்சுக்கலாம் நீங்கள், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டாவது இது ஒரு கப் ஹோல்டரு. கப் ஹோல்டரோட நீங்கள் சென்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறது ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா, அதில் கப்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா கை வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி, ஸோ அந்த எர்கனாமிக்ஸ் நல்லா இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோடைம் IRVM கிடையாது. இது வெறும் நார்மல் மிரர் தான். ஸோ அது வந்து ஒரு மிஸ்டு பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி ஓகே தான் இது. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அண்ட் வந்து இது வந்து லைட்டுக்குள்ளது. இது வந்து சென்ட்ரல் வந்து ஆம்பியன் லைட்டு. அது சட்டிலாக ஒரு ஆம்பியன் லைன் மாதிரி எரியும். இது வந்து SOS கால் பண்ணுறது. அப்புறம் வந்து இது வந்து டோர் திறக்கும் போது லைட் எரியணுமா இல்லையான்ட்டு அந்த இதை ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ப்ளஸ் இது வந்து அந்த சைடு லைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது ஒரு டச் பண்ணாலே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். ஸோ திரும்பி ஒரு டச் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃபுல்லாகவே. ஸோ நடுவில் நீங்கள் வந்து அந்த இது மட்டும் அந்த ஷேடு மட்டும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது க்ளோஸ் ஆனோன்னா நீங்கள் ஒரு டச் இங்கே பண்ணிங்கன்னா அது வந்து நின்றுடும் அப்படியே. ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் மோர் கம்ஃபர்டபுள், கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே தான் க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்கும். இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து ஓவரால் க்ளவ் பாக்ஸோட சைஸ்லாம் கொஞ்சம் பெருசு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது உங்களுக்கு.
ஸோ இது நைட்டில் வந்து உங்களுக்கு ரீடிங் லைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஆக்சுவலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹேண்டில் பாரு. அப்புறம் வந்து இந்த ஹேண்டில் பாரே வந்து லைக் இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அந்த மெக்கானிசம் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஃபுட்டு 7.5 8 மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. ஈவன் 6 ஃபுட்டு 4 கூட உட்காந்துருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆம்பிளாக இருக்கும். இங்கே வந்து லைக் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பம்ப் இருக்காது. ஸோ 3 பேர் தாராளமாக உங்களுக்கு உட்காந்துட்டு போகலாம். ஸோ அங்கே 3 பேர் லைக் ஃபுல்லாக அடல்ட்ஸ் உட்காந்தா கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காலாம் இருக்காது. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இதுதான் சீட்டு. ஸோ அந்த சைடும் உங்களுக்கு வந்து ரீடிங் லைட் மாதிரி வந்துடும் பார்த்தா. ஓகே. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸ், ஏசி ஃபேன் ப்ளோவரு. ஸோ 2 ப்ளோவர் வரும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சரு இல்லைனா ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்லி ஃப்ரண்ட்டில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன் நான். மற்றபடி ஏசியோட த்ரோலாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் தேர்ட் ரோவுக்குன்னு தனி வெண்ட் இருக்குது, பார்த்தா தெரியும். அது ஆன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 3rd row வரைக்கும் கூலிங் வரும். ஸோ அந்த ஒரு இது. அப்புறம் இதை வந்து விண்டோ. ஓகே, இன்ஃபர்டெயின்மெண்ட் பற்றி பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோம் ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஃபன் இன் XUV700 பேசிக்லி வந்து என்னென்னா லைக் இன்னும் மோர் மெனியூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் ஹோம் பைக்கெலாம். இப்போ வந்து ஃபன் வித் XUV700னா உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் மீட்டர் வரும். ஸோ வந்து இப்போ நான் வந்து ரெவ் பண்ணேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டார்க் அண்ட் பவர் ஏது பாருங்கள். ப்ளஸ் G-ஃபோர்ஸ் மீட்டரு அண்ட் காம்பஸ் கூட இருக்குது. ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே மேப்ஸு, அப்புறம் வந்து சவுண்ட் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இல்லை ஃபோன் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ எப்படி ஆல் செய்யணுமோ அப்படி சூப்பராக ஸ்மூத்தாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே இந்த வண்டியில் நாங்கள் கனெக்ட் பண்ணல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு வந்து என்ன மியூசிக் நீங்கள் ஓடுதோ அது வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து என்ன ஃபோன், இது ஃபோனோட ஆப்ஷன்ஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து எப்படி போனீங்கன்னா எனேபிள் ப்ளூடூத், அப்புறம் டிவைஸ் லிஸ்ட்டு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு காமிக்கும். அப்புறம் ஆட் டிவைஸ் நீங்கள் வந்து இப்போ புதுசாக டிவைஸ் ஆட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆட் டிவைஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா இது இன்பில்ட் நேவிகேஷன். ஆண்ட்ராய்டு ஆட்டோ நேவிகேஷன் கிடையாது. ஸோ இன்பில்ட் நேவிகேஷன் இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இது அந்தளவுக்கு ரிலையபிளாகவும் அந்தளவுக்கு ரிலையபிளாக இருக்கும். பட் வந்து அந்த யூஐ வந்து எனக்கு அந்தளவுக்கு இதாக ஸ்மூத்தாக தெரியல. ஸோ அதனாலே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், வேலே மோடு. ஸோ வேலே மோட்னால் உங்களுக்கு வந்து வண்டி வந்து 80 மேலே போகாது. அப்புறம் க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்களாம் வந்து ஒரு பாஸ் கீ இருக்கும். ஸோ அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓனர் வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபீச்சர் இது. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஹெல்ப்பு, ரேடியோ. ஸோ ரேடியோ போனீங்கன்னா ரேடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் மை டிரைவு. ஸோ இதெல்லாம் கைஸ் இதெல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஸோ இப்போ நான் ஹோம் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். செட்டிங்ஸ் போனால் இப்போ ஜெனரல் இருக்குது. ஜெனரல்னால் வந்து உங்களுக்கு ஜென்ரலான செட்டிங்ஸ் லைக் ஸோ யூனிட்ஸ் வந்து மெட்ரிக்கா, யூஎஸ்ஆ, அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் வந்து டே லைட்டோட இப்போ டே லைட் வந்து லைட் ஆன் பண்ணாமல் நீங்கள் பிரைட்னஸ் எவ்வளோ வச்சுக்கணுமோ அது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ நான் லைட் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு நைட் பிரைட்னஸோட அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ நைட் பிரைட்னஸும் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்லீப் வந்து இப்போ டிஸ்பிளேஸ் இன் ஆக்டிவ் 60 seconds ஷோ ஸ்க்ரீன்ஸ். ஸோ வந்து இப்போ 60 seconds நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் மாதிரி வந்துடும். ஒரு மஹிந்திரா லோகோவோட ஸ்க்ரீன் சேவர் மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து கிளாக் டைப்பு, டிஜிட்டல் அனலாகா, அப்போ ஹோம் லே அவுட்டு எப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் டேட் அண்ட் டைம் கைஸ். டேட் அண்ட் டைம் வந்து பேசிக்லி
வாட் டேட் யூ வாண்ட் கன்ஃபிகர். அப்புறம் ஆடியோ செட்டிங்ஸ். ஆடியோ செட்டிங்ஸில் வந்து ஸோ ஸ்டேஜ்னால் ஸ்டூடியோ ஸ்டேஜ்னால் லைக் அந்த ஆடியோட இமோஷன் எப்படி இருக்குன்னு அந்த ஒரு செட்டிங் இது. அப்புறம் சவுண்டோட ஃபீல்டு பொசிஷன். ஸோ எப்போ எந்த சைடு எங்கே வந்து சவுண்ட் அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈக்குவலைசரு, அப்புறம் எஸ்டி ஓகேயா. ஸோ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லா வண்டியிலையும் இருக்கிறது தான். அப்புறம் அலெக்ஸா இருக்குது இந்த வண்டியில். ஸோ அலெக்ஸா நாங்கள் யூஸ் பண்ணுறதுல அந்தளவுக்கு ஆக்யூரேட்டாக இல்லை, பட் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலெக்ஸா சொன்னாலே அது வந்து உங்களுக்கு வாய்ஸ் டிடெக்ட் ஆகி வந்து அது வந்துடும் அப்படியே. வெஹிக்கிள் செட்டிங்ஸில் அப்பான் ஆக்டிவேஷன் ஒன்லி த டிரைவர் சோடு வில் பி. ஸோ செலக்டிவ் அன்லாக்கு, சர்வீஸ் மோடு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் லைட்ஸ் அண்ட் இலுமினேஷன். ஸோ டே டைம் ரன்னிங் லேம்ப் வந்து நீங்கள் வந்து வெளியில் இப்போ ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா இல்லை இது வந்து எப்படின்னா டே டைம் ரன்னிங் லேம்ப் வந்து நீங்கள் டே டைமில் உங்களுக்கு ரன்னிங் லேம்ப் டிஆர்எல் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஐ மீன் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வீனியண்ட்டான ஃபீச்சரு. அப்புறம் வந்து யூசர் இன்புட் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இதெல்லாம் சும்மா லைக் நார்மலான ஒய்ஃபையும் இருக்குது இந்த வண்டியில். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டியோட ஒய்ஃபை அந்த மாதிரி வரும். ஸோ அப்புறம் ஈகோசென்ஸ் இஸ் பேசிக்லி அது ஆக்சுவலி நான் இந்த ஸ்டீரிங்கில் காமிக்கணும். ஸோ அதுக்கு நான் அப்புறமா வரேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட்டில் உங்களுக்கு அவ்வளோதான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் போக முடியாது இப்போ டைம் இல்லை. இந்த வண்டி மோஸ்ட்லி ஃபீச்சர் லோடட் தான். நீங்கள் AX5 எடுத்தாலே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நிறையா கனெக்டட் ஃபீச்சர்ஸு. அப்புறம் அட்ரினாக்ஸோட ஆப்பு. ஆக்சுவலி இந்த வண்டி வாங்கி 1 வருஷம் மேலே ஆச்சதுனால எங்களுக்கு அட்ரினாக்ஸ் ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிள் ஆயிடுச்சு. பட் நீங்கள் திரும்பி ரினியூ பண்ணிக்கலாம். அது 2500 அதை கட்டணும். பட் எங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ ஒர்த்தாக தெரில. ஸோ நாங்கள் வந்து அந்த ரினியூ பண்ணல. ஸோ அது வந்து அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸு. அது ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ வண்டியை வந்து இப்போ ஃபோனில் வந்து ஃபுல் ட்ரிப்பே உங்களுக்கு காமிக்கும். எவ்வளோ மைலேஜ், எப்படி ஓட்டியிருக்காங்க, என்ன டாப் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க, என்ன எப்படி ரெவ் பண்ணி ஓட்டி, ஹார்ஷ் டிரைவிங், இதெல்லாம் எல்லாமே காமிக்கும் அதில். ஸோ அவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அதில் காமிக்கும் அதில். ஸோ அதையும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்துடலாம். ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சுவலி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஸ்போர்ட்டியாக தான் இருக்கும். பட் ஸ்டீரிங்கோட பொசிஷன் வந்து கொஞ்சம் டில்ட்டடாக, கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும். ஸோ இது வந்து இந்த இது வந்து டில்ட்டு ஆப்ஷன். இது டில்ட் இல்லை, அப் அண்ட் டவுன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிவரை எடுத்திங்கன்னா நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ க்ரூஸ் ஆன் பண்ணோன்னா க்ரூஸ் ஸ்டாண்ட் பைன்னு வந்துடும். அப்புறம் போகும்போது நீங்கள் வந்து இந்த செட்டு பட்டனை வந்து மைனஸ் அமுக்கிட்டிங்கன்னா க்ரூஸ் செட் ஆகி அந்த ஸ்பீடத்தை அந்த மாதிரி வண்டி போயிட்டே இருக்கும். க்ரூஸுக்கு இது வந்து ரெஸ்யூம் பட்டனு. க்ரூஸை திரும்பி ரெஸ்யூம் பண்ணலாம். அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட், இந்த டிரைவர்ஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட்டில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன் போனீங்கன்னா மெனுவில் வந்துடும். மெனுவில் வந்து இந்த ஆரோஸை வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த மெனு போகணுமோ அது போய்க்கலாம். அப்புறம் வந்து எந்தெந்த மெனு நீங்கள் வந்து ஃபேவரட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபியூல் இன்ஃபோ வந்து ஃபேவரட் பண்ணியிருக்கேன், இல்லைனா வெஹிக்கிள் இன்ஃபோ வந்து ஃபேவரட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் இது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நான் ஃபியூல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வருதுன்னு தெரியும். ப்ளஸ் இன்ஸ்டன்ட் எக்கனாமியும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஓட்டும் போது அது உங்களுக்கு வந்து மோர் புரியும் அது. அப்புறம் வந்து டிஎஃப் லெவலு. ஸோ டீசல் அந்த AdBlueவோட லெவல் பேசிக்லி. ஸோ இப்போ 43% இருக்குது. ஸோ எவ்ரி ஒரு 7500 கிலோமீட்டர் நீங்கள் அது வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈகோசென்ஸு. இது ஆவரேஜ் ஸ்கோர் 33. ஸோ இது எவ்வளோ எக்கனாமிக்கலாக ஓட்டுறீங்கன்னு பொறுத்து அது தகுந்த மாதிரி ஸ்கோர் கொடுக்கும் அது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவ் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு, டைமு, ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, அப்புறம் ட்ரிப் A ட்ரிப் B பேசிக்கலி. ஸோ ட்ரிப் Aல என்ன இது டிஸ்டன்ஸ், டைமு, ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் ட்ரிப் Bயில் என்னான்ட்டு. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இது கிளாக்கு நீங்கள் வச்சுக்கலாம், அனலாக் கிளாக். அப்புறம் வந்து அலர்ட் இன்ஃபோ. அலர்ட் வந்து என்னென்ன அலர்ட், இப்போ கரண்ட்லி வண்டி வந்து சர்வீஸ் போகணும் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஸ்கெட்யூல்டு சர்வீஸ் டியூன் இருக்குது.
இப்போ இதே வந்து இப்போ வேறு ஏதாவது அலர்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து அது வந்து காமிக்கும் அது. அப்புறம் வந்து செட்டிங்ஸ் இது. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர் ஏர் பேக் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் சவுண்டு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்டில் போனீங்கன்னா டேர்ன் சிக்னல் சவுண்டை நீங்கள் மாற்றிங்க. ஸோ 3 சவுண்டு இருக்கும் டேர்ன் சிக்னல் சவுண்டில். இப்போ நான் உள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சவுண்டு, அப்புறம் இது ஒரு சவுண்டு, அப்புறம் இது ஒரு சவுண்டு. ஸோ நான் ஃபஸ்ட் சவுண்டு வச்சுருக்கேன். அப்புறம் டேர்ன் சிக்னல் வால்யூம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லெவல் 1 வச்சுருக்கேன். 3ஆவதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் சவுண்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் வால்யூம். ஸோ அதான் சவுண்டுக்கு. அப்புறம் வந்து கிளாக்கோட டைப் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அனலாகா டிஜிட்டலான்ட்டு. அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது. ஸோ அதான் செட்டிங்ஸு. ஸோ வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லேஅவுட்டு. ஸோ டிஸ்பிளே இந்த லேஅவுட் இருக்குல்ல, ஸோ இந்த லேஅவுட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இப்போ நார்மலில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஒன்லி ஸ்பீடு, கியர் செலக்டர், அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து நடுவில் இப்போ ஸ்கெட்யூல் சர்வீஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ அப்படியே நான் 3வது டிஸ்பிளே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து நார்மல், இது மினிமல். ஸோ மினிமலில் வந்து இதே டிஸ்பிளே தான், பட் வந்து அந்த நடுவில் இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அது பெருசாக இருக்காது. ஸோ பெஸ்ட்டு டிஸ்பிளே இன் மை ஒப்பீனியன் இஸ் ஆப்வியஸ்லி ஆர்பிஎம் மீட்டர் உள்ளது தான், அந்த நார்மல் ஒன். ஏன்னா எனக்கு எந்த ஆர்பிஎம் நான் பண்ணுறேன்னு எனக்கு அது தெரிஞ்சால் தான் எனக்கு நல்லா ஓட்டுறதுக்கு பிடிக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. பட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பிடிக்கணும். அப்புறம் வந்து நேவிகேஷன் இருக்குது. நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேவிகேஷன் வந்து சொல்லுவோம் லைக் அந்த இந்த நேவிகேஷன் பார்த்தோம்னா இந்த காரோட இன்பில்ட் நேவிகேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஆக்சுவலி அது காமிக்கணும். ஐ திங்க் அது உள்ளே நீங்கள் வந்து அங்கே கான்ஃபிகர் பண்ணால் தான் காமிக்கணும். நான் அப்புறமா உங்களுக்கு செட்டப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் அவ்வளோதான். வேறு இன்ஃபர்டெயின்மெண்ட்டில் அவ்வளோதான். இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட்டும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டியோட. அண்டு ஹெட்லைட்டோட ஸ்டாக் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஆனு, இது வந்து ஒரு ஃபாக்ஸ் மட்டும்தான். இல்லை இது வந்து ஃபாகு, இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நார்மல் லைட்டு. அப்புறம் வந்து இப்போ உள்ளே போட்டிங்கன்னா ஹை பீம் வந்துடும். அண்ட் இது வந்து பாஸ்ட் லைட்டு. ஸோ அப்புறம் வந்து இது வைப்பரு. ஸோ இது அமுக்கிட்டிங்கன்னா வந்து ஃபுல் ஸ்ப்ரே அடித்து வைப்பர் ஆன் ஆகும். அப்புறம் வந்து இது வந்து வைப்பர் ஆன் பண்ணுறது. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பின்னாடி வைப்பர் ஆன் பண்ணுறது. ஸோ பின்னாடி கூட நீங்கள் ஆன் பண்ணிங்க. பின்னாடி ஒரு வைப்பர் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸ்பீடு வந்து நீங்கள் கீழே அமுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீடு ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் ஒரு 4 லெவல் இருக்குது, 3 லெவல் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த பேசிக்கலி ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அவங்க வந்துடும். ப்ளஸ் வந்து இங்கே கால் கட் பண்ணுறது, ஆஃப் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ப்ளஸ் எஸ்ஆர்சி பட்டனு. அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த ரேடியோ அண்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்குள்ள பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வண்டி. ஸோ இங்கே வந்து எல்இடி லைட்ஸ் அண்ட் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கிரில். இது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மிட் நைட் பிளாக்கு. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து AX5 அலாய்ஸ். ஸோ AX7 வந்து டிஃப்ரெண்ட் அலாய்ஸ் வரும், அலாய்ஸ் வராது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பேக் வியூ. ஸோ AX5. அப்புறம் இது வந்து ஃபியூல் டேங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூல் ஊற்றுறது. இது வந்து AdBlue. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. BS6 டீசல் கார்ஸ்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வண்டி வந்து டென்ட் அந்தளவுக்கு பண்ணல. நாங்கள் 50% தான் டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உள்ளே அந்தளவுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா
இது வந்து ஏரோடைனமிக்ஸ், ஐ மீன் காற்று வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது கூட, ஐ மீன் பிளாக் ஆகாது. ஸோ காற்று வந்து அப்படி உள்ளே போகும். ஸோ அது ஒரு ஏரோடைனமிக் ஃபீச்சர்னு சொல்லலாம் பை மஹிந்திரா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஏரோடைனமிக்லி சார்ட்டடான வண்டி தான். ரொம்ப பாக்ஸியாக, ரொம்ப வந்து காற்றை பிளாக் லைக் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்லீக்காகவே இருக்கும். ஸோ இது வந்து லைக் நீங்கள் வந்து ஹைவேல போகும்போது ரொம்ப ஆடாது, காற்றை கிழிச்சிட்டு, ஐ மீன் ஒரு செடான் மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது இந்த டிசைனும் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து சீக்வென்ஷியலாக வரும். AX7 வந்து இந்த இண்டிகேட்டர் சீக்வென்ஷியலாக வரும். AX5 அது கொடுக்கல, அது கொடுத்துருக்கலாம், அது ஏன் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸ்டீரியரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளஷ் டோர் ஹேண்டில். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அமுக்கிட்டு எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான். தேங்க்யூ.